உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு நம்ம டிஆர்பி தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட்டு, 2 விதமான அப்டேட்டு நேற்றைய தினமும் இன்றைய தினமும் வந்திருக்குது. ஸோ மகிழ்ச்சியான ஒரு விடயம் தான். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்து இருந்தோமோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விடயம். இதுல பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, ஸோ மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகள் செவி சாய்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் பலவித கோரிக்கைகளாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெட் எக்ஸாமுக்கு தேர்ச்சி விகிதம் அதுல தான் என்ன பண்ணியிருந்தாங்க, ரிசல்ட் எல்லாம் வெளியிடும் போது ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 60%, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, அதோட பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு 50%, அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 40%. இப்படியாக குவாலிஃபைடு வெளியிட்டு அது தொடர்பாக ரிசல்ட்டும் வெளியிட்டுட்டாங்க. அப்பதான் நம்ம பலரும் கோரிக்கை வச்சோம். ஸோ பிடபிள்யூடிக்கு அது ஏன்னா அவங்க எந்த கேட்டகரியா வேண்டாம் இருக்கட்டும், அது அவங்க ஜெனரல் கேட்டகரியா இருக்கட்டும், எஸ்சி கேட்டகரியா இருக்கட்டும், பிசி கேட்டகரியா இருக்கட்டும், அவங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு 40%, ஸோ அந்த கேட்டகரியில அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிற பலவித கோரிக்கைகள் நம்ம பல பதிவு பண்ணியிருப்போம். அதுல பலரும் இவருக்கு வேற வேலையே இல்லையா, மாற்றுத்திறனாளி மாற்றித்தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கூட சிலருக்கு வெறுப்பு கூட வந்திருக்கும். ஆனா சிலது நம்ம கேட்கத்தான் அது பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு விடயத்துல நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். இது நேற்று முதல் நாள் இருந்தே இந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அபிஷியலா டிஆர்பில இந்த தகவல் வரல. அது இன்றைய தினம் தான் அபிஷியலா இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி கொடுக்கப்பட்டதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆல் கேட்டகரி பிடபிள்யூடிக்கு 40%, அதாவது 60 மார்க் எடுத்தாலே போதுமானது. எதற்கு? டெட் எக்ஸாமுக்கு, ரைட்டுங்களா? இந்த 40% சொல்லியிருக்காங்களே, இது இப்ப தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, ஸோ இதுல இருக்கக்கூடிய பிடபிள்யூடிக்கு 75 மதிப்பெண் குறைந்த மதிப்பெண் அப்படிங்கிறது. ஸோ அப்படியா தான் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இப்ப அவர்களுக்கு இந்த முறை தேர்வு எழுதி ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, இதுல 40% எடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான தகுதியை இதுல உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்ப ஆல் கேட்டகரிக்கும் இந்த பிடபிள்யூடிக்கு 40% தான் தேர்ச்சி மதிப்பெண் அப்படிங்கிறது இப்ப குறைந்தபட்ச மதிப்பெண்ங்கிறத உறுதிப்படுத்தி அதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விடயம். இதுல நாம எந்த ஒரு மாற்று இதுவும் நம்ம சொல்லல. அதே போல அடுத்த ஒரு விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸுக்கான ரிசல்ட் வருமா வராதா? ஸோ நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், அந்த தேர்வு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா இன்னொன்று கோர்ட்டு நடைமுறை இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இதுல பத்திரிகை செய்தியில யூகங்கள்ல வந்ததெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அதுல சிலருக்கு எதையாவது பேசணும்னு பதிவை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாலும் பேசியிருந்தாங்க, ரைட்டு. அது ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு, நம்ம அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. இப்ப என்னன்னா ஒரு 5 சப்ஜெக்டுக்கு மட்டும் ஸோ ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட் எப்படின்னா, அந்த 5 சப்ஜெக்டுக்கும் ஸோ அவங்களுக்கான ஃபைனல் ஆன்சரிக்கையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்தது இன்டர்வியூ எப்ப நடக்கும் அப்படிங்கறது சொல்லி இப்ப 1:3 லெவல்ல இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்டும் வெளியிட்டுட்டாங்க. இதுதாங்க இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். சரி, ஓகே, அது எந்தெந்த சப்ஜெக்டுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லையா. ஹிஸ்டரி எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்டு டூரிசம், மெரின் பயாலஜி அண்டு வைல்ட் லைஃப் பயாலஜி, ஸோ இந்த 5 சப்ஜெக்டுக்கு மட்டும் இப்போ ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் மார்ச் 23, 2026 அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதற்கு மறுநாளே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிந்த உடனே தான் இன்டர்வியூ நடக்க இருக்குது. அப்ப அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா 24/3/2026. ஸோ மறுநாள் இந்த 2 நாட்கள் நீங்க இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு தயாராகணும், ரைட்டு. சரி, ஓகே, இந்த 5 சப்ஜெக்டுக்கு மட்டும் தானா? ஏன் இந்த 5 சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ மற்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் எப்போ ரிசல்ட் வரும்? இதுல நான் ஒரு விடயம் உங்கள்ட்ட தெளிவுபடுத்திடுறேன். இந்த ரிசல்ட் வருமா, இது போஸ்ட்போன் பண்ணிடுவாங்களா, இப்படியான பலவித பயம் எல்லாருக்கும் இருந்துச்சு இல்லையா.
இப்ப அந்த பயத்தை நீங்க ஓரங்கட்டி வச்சிடலாம். ஏன்னா ஓவராலா நடத்தப்பட்ட ஒரு தேர்வு, அந்த தேர்வுல குறிப்பிட்ட 5 சப்ஜெக்டுக்கு மட்டும் இப்ப ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த தேர்வுக்கான ரிசல்ட் அடுத்தடுத்து வருவதற்கு, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். இதுல என்ன காரணத்தினால இந்த 5 சப்ஜெக்ட் மட்டும் அப்படிங்கிற போது அது பலருக்கும் பலவித சந்தேகத்தை கொடுத்தது. அப்படி கொடுக்கப்பட்டதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி எஜுகேஷன்ல வந்துட்டு ஒரே ஒரு வேக்கண்ட் தாங்க. ஜெனரல் கேட்டகரியில ஒரு வேக்கண்ட் இருக்குங்க. அந்த ஒரு வேக்கண்டுக்கான ரிசல்ட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. 1:3. அப்ப 3 பேர் வந்துட்டு அழைச்சிருப்பாங்க அப்படிங்கறதுதான். அடுத்து ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ஒன்னு வந்துட்டு பிசிக்கும் இன்னொன்னு எம்பிசிக்குமான 2 வேக்கன்சி இருக்குது. அதற்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அப்ப அந்த 2னா அப்ப 1:3ங்கிற போது 6 பேர் வந்துட்டு இதற்கான அழைப்பு கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், இதுக்கு வந்துட்டு 3 வேக்கன்சி. இந்த 3 வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஜெனரல் லெவல்ல, அனதர் ஒன்னு பாத்தீங்கன்னா எம்பிசி லெவல்ல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஐக்கு வந்துட்டு தமிழ் மீடியம். இப்படியாக 3 வேக்கன்சி வந்துட்டு இதுக்கு இருக்குது. இதற்கான ரிசல்ட் வந்திருக்குது. அப்போ ஒரு வேக்கன்சி 3 பேர், அப்ப 9 பேர் வந்துட்டு இதற்கு அழைக்க இருக்கிறாங்க அப்படிங்கறதான். அடுத்து மெரின் பயாலஜி. இந்த மெரின் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 வேக்கன்சி. ஒன்று வந்துட்டு பிசி லெவலுக்கு, அடுத்து வந்துட்டு எஸ்சிஐக்கு தமிழ் மீடியம். இப்படியாக 2 வேக்கன்சி. இதற்கு வந்துட்டு 6 பேர் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்துட்டு 2 பேருக்கான ரிசல்ட் வந்திருக்குது. அடுத்து வைல்ட் லைஃப் பயாலஜி, இதுக்கு வந்துட்டு 5 வேக்கன்சி இருக்குது. இது வந்து ஜெனரலுக்கு 1, பிசிக்கு 1, பிசிஎம்க்கு 1, எம்பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, இப்படியாக 5 வேக்கன்சி இது இருக்குது. இதற்கான ரிசல்ட் வந்திருக்குது. 15 பேர் வந்துட்டு இதற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த 5 சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. மற்ற சப்ஜெக்டுக்கு, ஏன்னா மினிமம் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த 5 சப்ஜெக்டுக்கு மட்டுமா, மற்றவர்களுக்கெல்லாம் ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற அந்த கேள்விகள் பலரிடத்தில் இருக்கும். இது குறைந்த லெவல் வேகன்சி இருக்குதான் அழைச்சிருக்காங்க. இந்தியன் மியூசிக் அழைச்சிருக்கணும், என்வரான்மெண்ட் சயின்ஸுக்கு அழைச்சிருக்கணும், ஃபேஷன் டெக்னாலஜிக்கு இதெல்லாம் அழைச்சிருக்கணும். ரைட்டுங்களா? இது வந்துட்டு இப்ப கன்ஃபார்ம் ஆன ஆன்சருக்கு அதை வைத்து வந்துட்டு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதன் பிறகு மற்ற ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அடுத்தடுத்து நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். என்னன்னா பிடபிள்யூடிக்கு வந்துட்டு 40% மினிமம் மார்க்கு, டெட்ல வந்துட்டு 60 மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு சொன்ன விடயம். அது உண்மையிலே நான் முதல்வர் அவர்களுக்கு வந்து நம்ம நன்றியை தான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த அடிஷனல் பர்பஸஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அடுத்தடுத்து வேகமாக, ஏன்னா மார்ச் 23, 24 வந்துட்டு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த 5 சப்ஜெக்டுக்கு. அடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இந்த குயிக்கா வந்துட்டு ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான் இந்த பதிவு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்.